பொட்டுக்கடலை எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கும். அந்த பொட்டுக்கடலையை வச்சு ஒரு நல்ல ஒரு அருமையான டெசர்ட் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலை ஒரே ஒரு கப்பு எடுத்துட்டு நல்லா அதை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலையை பொறுத்த வரைக்கும் நார்ச்சத்தும் மாவு சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்த பொட்டுக்கடலையில் நம்ம ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்றதுனால உடம்புக்கும் ஹெல்த்தாக இருக்கும். அதே சமயம் ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா வறுத்துட்டு இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சு ஒரு 10 நிமிஷம் ஆற விட்டுருங்க. ஆற விட்டுட்டு மிக்சியில் இந்த மாதிரி போட்டுட்டு ஒரு 4 இல்லை 3 ஏலக்காய் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. பொட்டுக்கடலை ரொம்ப சாஃப்டாக இருக்கிறதுனால சீக்கிரமாகவே அரைஞ்சிரும். நல்லா இந்த மாதிரி டெக்ஸ்சரில் வர மாதிரி நல்லா அரைச்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கப்பு வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதே கப்பில் 2 கப் அளவு தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா சிரப் ரெடி பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு கொதி வர வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு கொதி வந்துடும் சீக்கிரமாகவே. இந்த மாதிரி வந்த உடனே இதை எடுத்து வச்சுருங்க ஒரு பாத்திரத்தில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டவாவில் எண்ணெயும் நெய்யும், அதாவது நல்லெண்ணெயும் நெய்யும் நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. ஒரு 2 டீஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா ஒரு 4 டீஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு பாதி போர்ஷனை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி முந்திரி பாதாமை இந்த மாதிரி ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கோங்க. உங்ககிட்ட நெய் அதிகமாக இருந்தால் கூட நெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம் இதை வறுக்கிறதுக்கு. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பொட்டுக்கடலை மிக்சரை அதே சேம் டவாவில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயோட நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவை நல்லா எவ்வளோ நல்லா அரைக்கிறோமோ அப்போ தான் இந்த டெசர்ட் செய்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிரப்பை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. 25% ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஊற்ற வேணாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி என்ன பதத்துக்கு வருதுன்னு நல்லா செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி திரும்ப நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஏன் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா, ஃபுல்லாகவே ஊற்றுனா ரொம்ப இதுவாகிடும், கட்டி ஆகிடும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுறதுனால தான் அதோட பதத்தை நம்ம செக் பண்ண முடியும். சிரப்பு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. நல்ல ஒரு டெக்ஸ்சருக்கு வர வரைக்கும் நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த ப்ராசஸில் மட்டும் நம்ம கொஞ்சம் டைம் எடுக்கும். நல்ல அடிப்பிடிக்காத அளவுக்கு நம்ம கிளறி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நல்லா டெக்ஸ்சர் நமக்கு கிடைச்சிரும். நமக்கு ஓரளவுக்கு ஒரு டெக்ஸ்சர் இன்னொரு டெக்ஸ்சர் வந்த உடனே நமக்கு திரும்பவும் கொஞ்சம் சிரப் ஊற்றி இந்த மாதிரி நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சிரப்பை ஒரு 4லேருந்து 5 போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நம்ம கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பாகு பதம் நமக்கு தெரியும். நமக்கு அந்த க்ரீமியாக வருதா இல்லை டெக்ஸ்சர் நம்ம எப்படி இருக்குன்றது நம்ம பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டெக்ஸ்சர் வந்தாலும் இன்னும் நல்லா டெக்ஸ்சர் வரணும். அதுக்கு நம்ம லாஸ்ட்டாக வச்சுருந்தோம் பார்த்தீங்களா ஒரு போர்ஷன் சிரப்பு, அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒயிட் சுகரை விட நம்ம வெல்லத்தில் செய்கிறது தான் ரொம்பவே நல்லது. ஏன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா ஃபுல்லாகவே ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக நெய் விட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஒரு பார்த்தீங்களா நெய், அதில் எண்ணெய் கலக்க வேணாம், பியூர் நெய்யே ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கும்போது கொஞ்சமாக உப்பு உங்களுக்கு தேவையான அளவு நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எந்த ஒரு ஸ்வீட் செஞ்சாலும் இந்த மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. ரொம்ப திகட்டாமல் இருக்க தான் நமக்கு உப்பு சேர்க்குறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம முந்திரி பாதாம் ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. முந்திரி இல்லைனா பாதாம் யூஸ் பண்ணிக்கோங்க, பாதாம் இல்லைனா முந்திரி யூஸ் பண்ணிக்கோங்க. 2 இருக்கிறதுனால நாங்கள் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் எடுத்து இந்த மாதிரி எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு இந்த மாதிரி போட்ட உடனே கீழே விழுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த பதத்துக்கு வர அளவுக்கு நம்ம ரெடி பண்ணிவிட்டு இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நார்மலாக ஒரு ஸ்வீட் பண்ணோன்னு வைங்களேன், ஒரே நல்லா சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஏன்னா கெட்டு போய்டும் அடுத்த நாள். இப்போ இந்த மாதிரி நம்ம நாட்டு சக்கரை இந்த மாதிரி வெல்லம் அந்த மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஸ்வீட் செஞ்சோன்னு வைங்களேன், தண்ணி விடாமல் நம்ம இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சோன்னா இதை ஒரு 5லேருந்து 6 நாள் வரைக்கும் நம்ம வச்சு சாப்பிட்டுக்கலாம், கெட்டு போகாது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்டில் எப்போவுமே பொட்டுக்கடலை கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா தேங்காய் சட்னி அரைப்போம், அந்த மாதிரி இருக்கிற பொட்டுக்கடலை கண்டிப்பாக வச்சுருப்போம். அதை வச்சு நல்ல ஒரு இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்களும் பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.